வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை நேர்மையான மரவெத்தும் மனிதரும் தேவதையும் பற்றியது. பழைய காலத்தின் ஒரு கிராமத்தின் ஒரு ஏழை மரவெத்தும் மனிதர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் சென்று மரம் வெட்டி அதை சந்தைக்கு கொண்டு சென்று விற்று அந்த பணத்தில் அவர் மற்றும் அவரது குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஒரு நாள் அவர் தனது தோழருடன் காட்டிற்கு மரம் வெட்டச் சென்றார். அங்கே நதிக்கரையில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறி அவர் அதன் கிளையை வெட்டத் தொடங்கினார். அவரது கூடாலி அவரது கையிலிருந்து நதிக்குள் விழுந்தது. அவர் உடனே நதிக்குள் குதித்து பல இனங்களில் தேடி பார்த்தார். ஆனால் கூடாரியை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒளியுடன் ஒரு தேவதை மேலெழுந்து வந்தாள். அவன் ஆச்சரியத்துடன் கைகளை கூப்பி நின்றான். பிறகு அவன் தன் கோடாலி தொலைந்ததை தேவதையிடம் சொன்னான். உடனே தேவதை ஆற்றில் மூழ்கி ஒரு தங்க கோடாலியுடன் திரும்பி வந்தாள். தங்க கோடாரியை பார்த்ததும் அவன் தேவதையிடம், இது மிகவும் அழகாக இருக்கிறது, ஆனால் இது என் கோடாலி அல்ல என்று சொன்னான். தேவதை மீண்டும் ஆற்றில் மூழ்கினாள். ஒரு வெள்ளி கோடாலியுடன் திரும்பி வந்தாள். இதுவும் தன்னுடையது அல்ல என்று அவன் துக்கத்துடன் தேவதையிடம் சொன்னான். தேவதை மீண்டும் ஆற்றில் இறங்கினாள். ஒரு சாதாரண கோடாலியுடன் திரும்பி வந்தாள். அதை அவன் பார்த்ததும் இதுதான் தனது தொலைந்து போன கோடாலி என்று அவன் மகிழ்ச்சியுடன் தேவதையிடம் சொன்னான். விறகுமெட்டுக்காரனின் நேர்மையை பார்த்து மிகவும் மகிழ்ந்த தேவதை அந்த 3 கோடாலிகளையும் அவனுக்கு பரிசாக வழங்கினாள். அவன் கோடாலிகளுடன் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினான். நண்பர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? நேர்மை எப்போதும் வெற்றி பெறும்.